வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேங்க. ஒரு புகழ்பெற்ற ஓவியர்கிட்ட ஒரு பையன் போய் ஓவியம் கத்துக்கிட்டானாம். ரொம்ப திறமையா ஓவியம் கத்துக்கிட்டானாம். ஓவியத்த திறமையா கத்துக்கிட்ட பையன் தன்னுடைய திறமைய நிரூபிக்கிறதுக்காக ஒரு பொது வழியில அந்த ஓவியத்த வரைஞ்சு வச்சானாம். அந்த வரைந்த ஓவியத்துக்கு பக்கத்திலேயே ஒரு பலகையில எழுதியிருந்தானாம். என்ன எழுதியிருந்தானா, இந்த ஓவியத்த நான் முழு திறமையோடு வரைஞ்சிருக்கிறேன். இந்த ஓவியத்துல நீங்க ஏதாவது குறை கண்டுபிடிச்சீங்கன்னா, பக்கத்திலேயே அத நீங்க சுட்டிக்காட்டுங்கன்னு சொல்லிட்டு, அந்த பலகைக்கு பக்கத்திலேயே ஒரு பெயிண்ட்டும், ஒரு பிரஷ்ஷும் வச்சுட்டு போயிட்டானாம். ஒரு நாள் ஃபுல்லா ஆச்சாம். அடுத்த நாள் வந்தப்போ அவனுக்கு ஒரே ஆச்சரியமா. அத்தனை குறைகள் இருந்த மாதிரி எல்லா இடத்துலயும் சுழிச்சு சுழிச்சு மக்கள் போட்டிருந்தாங்களாம். இவ்ளோ குறைகள மக்கள் சுட்டிக்காட்டுவாங்கன்ட்டு அவன் எதிர்பார்க்கவே இல்லையாம். உடனே தன்னுடைய குரு கிட்ட போய் காட்டினானாம். ஐயா, இவ்ளோ குறைகள் இருக்கே, நான் சரியா உங்ககிட்ட இந்த கலைய கத்துக்கல போல அப்படின்னு சொன்னான். இத கேட்ட குரு என்ன பண்ணாராம், ஒரு நாள் நேர அவகாசம் கொடுப்பா, அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணணும்னா, இதே ஓவியத்தை உன்னோட அத்தனை திறமைகள் வச்சு வரைஞ்சிட்டு வா மறுபடியும் அப்படின்னு சொன்னாருங்களாம். சரி, நீ அடுத்த நாள் வரைஞ்சு எடுத்துட்டு போய் கொடுத்தானா, குரு அதே பொது வழியில இந்த ஓவியத்தை வச்சுட்டு அதுக்கு பக்கத்துல ஒரு பலகையை வச்சு அதுல ஏதோ ஒன்று எழுதினாருங்களாம். அந்த பலகைக்கு பக்கத்துல ஒரு பெயிண்ட் பிரஷும் பெயிண்ட்டையும் வச்சுட்டு வந்துட்டாருங்களாம். ஒரு நாள் ஃபுல்லா போச்சுங்களாம். அடுத்த நாள் இந்த பையனும் குருவும் போனாங்களாம். போய் பார்த்தப்போ அந்த இடத்துல ஒரு குத்தங்குறை கூட இல்லையா, ஓவியம் எப்படி வரைஞ்சிருக்கோ அதே மாதிரி இருந்துச்சாம். உடனே இந்த பையன் கேட்டானா, நான் நேத்து இதே மாதிரி பண்ணப்போ இத்தனை குறைகள் சுட்டி காட்டினாங்களே, இங்க சுழிச்சாங்க, அங்க சுழிச்சாங்க, இப்படி தவறுன்னு போட்டாங்களே, ஆனா நீங்க இதே ஓவியத்தை வச்சிருக்கிறீங்க, அதே மாதிரி தான் நான் வரைஞ்சிருக்கிறேன், ஒரு குறை கூட சொல்லலையே, இது எப்படி, என்ன எழுதினீங்க அந்த பலகையை, நான் படிக்கணும்னு சொல்லிட்டு பலகையை பார்த்தானா. அந்த பலகையில என்ன எழுதி இருந்துச்சுன்னா, என்னுடைய திறமைகள் அத்தனையும் சேர்த்து இந்த ஓவியத்தை நான் வரைஞ்சிருக்கிறேன். இந்த ஓவியத்துல ஏதாவது குத்தம் குறை நீங்க பார்த்தீங்கன்னா, அதை சுட்டி காட்டுறது மட்டும் இல்லாம அதை திருத்தி காட்டுங்கன்னு எழுதி இருந்துச்சு. உடனே தன்னுடைய குருவாகிய ஓவியர்கிட்ட கேட்டானா, அதுக்கு அவர் சொன்னாருங்களாம், எப்பவுமே நம்மளுடைய குறைகளை ஜனங்க சுட்டி காட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதை நம்ம எப்படி திருத்திக்கிறதுன்னு ஒரு வழி சொல்ல மாட்டாங்க. இதுதான் உலகம். இவங்களை பார்த்து நீ அஞ்சவே அஞ்சாத, நீ எப்படி வரையறியோ அதே மாதிரி வர அப்படின்னு சொன்னாருங்களாம். உங்க எல்லாருக்கும் இந்த குட்டி கதை பிடிச்சிருக்கிறோம்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.